ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோ ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இது பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய லாஸஸ், அந்த லாஸஸ் நீங்கள் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றதும், நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா ஏன் ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். முதல் விஷயம், ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒர்க்ஸ் ஆஸ் ஏ சேஃப்டி நெட் இன் வாலடைல் மார்க்கெட்ஸ். வாலடைல் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு சேஃப்டி நெட்டாக இருக்கும். சேஃப்டி நெட் அப்படின்றது என்ன? ஒரு கிரிக்கெட்டே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பிச்சர்ஸை சுற்றி ஒரு வலை மாதிரி கட்டியிருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக அடித்தாலும் பால் என்ன ஆகும்? அந்த நெட்டில் பட்டு கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் அந்த நீங்கள் அந்த ஃபோர்ஸ் அடிக்கிற ஃபோர்ஸ் அப்படின்றது மார்க்கெட்டில் எந்த கண்டிஷனில் வரும்? ஒரு எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் வரும்போது, ஒரு நியூஸ் வரும்போது, அல்லது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அவங்களுடைய ஜோனாக அதை சூஸ் பண்ணி அந்த இடத்துல ப்ரைஸை மூவ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஹை வாலடைலிட்டி இருக்கும். ப்ரைஸ் ஆர்டர் ஃபில் ஆகிறதுனால மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் ப்ரைஸ் என்ன ஆகும்? அதிகமாக வாலடைலிட்டி இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் போடக்கூடிய ஸ்டாப் லாஸ் அப்படின்றது உங்களுடைய ட்ரேடை காப்பாற்றி கொடுக்கும். அந்த மூமெண்ட் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போனால் கூட அது என்ன ஆகும்னா உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கிரிக்கெட்டில் அந்த நெட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ட்ரேடிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் அப்படின்றது உங்களோட லாஸ் எவ்வளோ அப்படின்றது மேபி அந்த சம்திங் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்னால் ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆகி ஒரு சில பிப்ஸ் மேலேயோ கீழேயோ அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எந்த கண்டிஷனில் ட்ரேட் போட்டாலும் இந்த மாதிரி எக்கனாமிக் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், நியூஸ் டைமாக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்டிடியூஷனல் மூவ் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் வாலடைல் மார்க்கெட் இருக்கக்கூடிய கண்டிஷனில் நீங்கள் ட்ரேட் போட்டாலும் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட். அடுத்தது ப்ரிவென்ட்ஸ் எமோஷ்னல் டிசிஷன் மேக்கிங். இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான விஷயம். என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ரேடு எடுக்கிறோம். அந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பை ஆர் செல் எகெயின்ஸ்டாக போகுது அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் விடும்போது உங்களுக்கு மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, பரவாயில்ல என்னுடைய லாஸ் இந்த ட்ரேட் லாஸில் போயிட்டு இருந்தாலும் ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? ரிவர்ஸ் ஆயிரும் அந்த மைண்ட் செட் கண்டிப்பாக வரும். நானே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம கம்யூனிட்டியில் நம்ம டெலிகிராம் கால் கனெக்ட் பண்ணுற அந்த கம்யூனிட்டியில் பேசுகிறவங்களும் ஒரு சிலர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் பர்சனலாக ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணும்போது பாசிட்டிவாக போகும்போது ஹோல்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வரமாட்டேங்குது. ஆனால் நெகட்டிவாக அந்த ட்ரேடு எனக்கு ஆப்போசிட்டாக போகும்போது கூட அது ரிவர்ஸ் ஆயிரும்னு நினச்சி நான் என்னுடைய ட்ரேடில் நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கம்யூனிட்டிலேயே சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரேடர்ஸ்க்கு ஒரு 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 பேசிக்காக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த கண்டிஷனில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு உங்களுடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் எமோஷ்னலாக எந்த விதமான டிசிஷனும் அல்லது ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு 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 எந்த விதமான அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் அந்த ட்ரேடை அது நெகட்டிவாக போகுதா எனக்கு லாஸ் இவ்வளோ தான், பாசிட்டிவாக போகுதா நான் வந்து ஒரு ரிவார்டு வச்சுருப்பேன். அந்த மைண்ட் செட்டில் உங்களை ட்ரேட் பண்ணுறதுக்கு அன்வான்டான எமோஷ்னல் டிசிஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம், ப்ரொடெக்ட்ஸ் கேபிட்டல் ஃபார் ஃப்யூச்சர் ட்ரேட்ஸ். ஃப்யூச்சர் ட்ரேட்ஸ் அப்படின்னா எஃப் அண்ட் டோன்னு நினச்சிக்காதீங்க. அடுத்து எதிர்காலத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக அந்த பணத்தை சேவ் பண்ணுறது அப்படின்றது மெத்தட். எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்கள் மைண்டில் 10 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு 10 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கும். பட் ஆனால் மார்க்கெட் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போயிடும். அல்லது நீங்கள் வச்சுருக்க கேபிட்டலில் இப்போ ஒரு 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 1 லேக் கேபிட்டலோடு வர்றீங்க அப்படின்னா, சரிப்பா நம்ம இந்த ட்ரேடுக்கு ஒரு 2000 ருபீஸ் வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு 2%
ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடாம அந்த ₹2000 மென்ஷன் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் போடாம விட்டுருக்கிறீங்க அப்படின்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசினோம் இல்லைங்களா? ஃப்ளக்சுவேஷன், அந்த வாலடைலிட்டி மார்க்கெட். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனோ அல்லது ஏதோ ஒரு ரீசன்னால் ஒரே ஒரு அந்த சிங்கிள் பேட் ட்ரேட், அந்த ட்ரேட் மூலியமா ஒரு 20% அல்லது ஒரு 30% கம்ப்ளீட்டாக அது என்ன ஆயிரும்னா லாஸ் ஆகிடும். சர்னு ப்ரைஸ் போயிடும். அது என்ன, அந்த பணத்தை நீங்கள் ரிக்கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன அர்த்தம், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை விட்டு நீங்கள் வெளியே போய் அந்த இடத்துல நீங்கள் போட்ட ட்ரேட் அப்படின்றது உங்களுக்கு பெரிய லாஸை கொடுக்குது. நீங்கள் நினச்சது ₹2000 லாஸ், அது வந்தால் தப்பு இல்லை. இந்த ட்ரேடுக்கு நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன், பட் ஆனால் உங்களுக்கு கிடைச்சது 20,000 30,000 லாஸ். அப்போது அந்த மார்க்கெட்டோட கண்டிஷனை புரிஞ்சு அந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேபிட்டலாக லாஸ் பண்ண மாட்டீங்க. அது ஒவ்வொரு ட்ரேடரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிகினராக வர்றவங்க இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். அடுத்தது ஹெல்ப்ஸ் மேனேஜ் லீவரேஜ் ரிஸ்க்ஸ். லீவரேஜ் அப்படின்றது என்னென்னா சிம்பிள். மார்க்கெட் ஒரு கம்ப்ளீட் உங்களுக்கு தெரிகிற தெளிவான டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் லீவரேஜை யூஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அதாவது மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுனால 1:10 1:20 1:30 எல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாது. பட் ஆனால் 1:500 1:1000 1:3000 1:5000 அப்படின்ற ரேஞ்ச் அளவுக்கான லீவரேஜ் அது என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல நீங்கள் லாட் சைஸ் போடுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். பட் ஆனால் அந்த ப்ரைஸ் மூமெண்ட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைங்கிற மைண்ட் செட் உங்களை விட்டு போயிடும். என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு லிவரேஜ் இருக்கும்போது என்னால் 10 லாட் போட முடியும், என்னால் $1000 வச்சு கூட $10 போட 10 லாட் என்னால் ட்ரேட் போட முடியும். பட் ஆனால் அதுவே அந்த 10 பீப் உனக்கு நெகட்டிவில் போச்சுன்னா அந்த $1000 லாஸ் வந்து போயிடும். ஓகேங்களா? அப்போது அந்த லிவரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாமல் இருந்தாலும், அதாவது யூஸே பண்ணினாலும் ஸ்டாப் லாஸ் அந்த $1000 நீங்கள் 10 லாட் ட்ரேட் போட்டாலும் ஒரு பீப் எனக்கு நெகட்டிவாக போனால் க்ளோஸ் ஆகிட்டோம் என் ட்ரேட் அப்படின்ற மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டாப் லாஸ் வந்து தேவையில்லாத என்ன சொல்கிறது, அந்த ட்ராடவுனை கண்டிப்பாக தடுத்து கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி லிவரேஜை யூஸ் பண்ணி ஓப்பன் ட்ரேட் விடுறது அல்லது என்கிட்ட லிவரேஜ் இருக்குது நான் வந்து சின்ன சின்னதாக லாட் சைஸ் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸ் போட்டு ஸ்டாப் லாஸ் எங்கேயோ ஒரு ரேஞ்சு ஜோனோட ரேஞ்சு அல்லது ஏதோ ஒரு கேண்டிலோட ரேஞ்சு இந்த மாதிரியெல்லாம் ட்ரேட்ஸ் வைக்கிறது என்னென்னா மார்க்கெட்டில் அதிகமான லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணும். ஏன்னா நீங்கள் போடுற ஸ்டாப் லாஸ் தான் லிக்விடிட்டி, அதுதான் ஆர்டர். ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் மேனிப்புலேஷனும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா லீவரேஜை யூஸ் பண்ணினாலும், நான் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன், பட் லீவரேஜை யூஸ் பண்ணினாலும் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ், உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை விட்டு வெளியே போகாதீங்க. அடுத்த விஷயம் சப்போர்ட்ஸ் ரிஸ்க் டு ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் கம்ப்ளீட் நம்மளுடைய ஃப்ரீ கோர்ஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். ரிஸ்க் ரிவார்டு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கான ரிவார்டுக்கான பாசிபிலிட்டியை மார்க்கெட்டில் தேடிட்டு தான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றத நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ரிஸ்க் ரிவார்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, என் பிளான், என்னுடைய ட்ரேடிங் பிளானில் நான் இவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், எனக்கு இதில் மினிமம் ரிவார்டு இவ்வளோ இருக்குது அப்படின்ற அளவுக்கான கான்ஃபிடென்ஸான ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இன்செர்ட் பண்ணும்போது ரிசல்ட் அப்படின்றதே மாறும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ட்ரேடிங்கை தன் கேரியராக எடுத்து பண்ணக்கூடியவங்க, நான் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற மார்க்கெட்டில் எனக்கான ரிவார்டு எவ்வளோ இருக்கும். அது மேனுவல் க்ளோஸாக இருக்கட்டும், மேனுவல் க்ளோஸே நான் வேணான்னு தான் சொல்லுவேன். என்ட்ரி போடும்போது நீ ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிடு. ஸோ அது 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 ஹிட் ஆனால் ஹிட் ஆகட்டும்.
அது ஹிட் ஆகும்போது உனக்கு மைண்டு படன்னு அடிக்குதுன்னா, உன் ட்ரேடிங் பிளான்ல உனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லன்னு அர்த்தம். ஓகேங்களா? மார்க்கெட்டோட கண்டிஷன நம்ம பீட் பண்ண முடியாது. பட் ஆனா, மார்க்கெட்டுக்கு நான் இவ்வளோ தான் குடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பா வெளிய வர முடியும். அதுக்கான ரிவார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த மினிமம் 1:2 வச்சுக்கங்க. நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மினிமம் 1:2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரிக்ட்டா ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மார்க்கெட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிரும். அடுத்த ஒரு விஷயம் ஸ்டாப் லாஸ் எதுக்காக மெயின் அப்படின்னா லிமிட் லாஸஸ். நான் அது போன ஸ்லைட்லயே சொல்லியிருக்கேன். ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பேரிழப்ப தடுக்கிறதுக்கு ஒரு உங்க கேபிட்டல் ஒரு 1,00,000 வச்சிருக்கீங்க. அதில நடக்கக்கூடிய பெரிய லாஸ தவிர்க்கிறதுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒண்ணும் வேண்டாம். நீங்க சிம்பிள் ஒரு பச்சை கேன்ல பார்த்தா பை போடுங்க. சிவப்பு கேன்ல பார்த்தா செல் போடுவீங்க. பிகினர்ஸ் ஒரு எந்த விதமான கான்செப்ட் இல்லாம மார்க்கெட்டுக்குள்ள வரவங்க, அடடா மேல போகுது பை பண்ணு, அடடா கீழ போகுது செல் பண்ணு. இந்த கண்டிஷன்லயே நீங்க ட்ரேட் போட்டாலும், உங்க கேபிட்டலுக்கு தகுந்த மாரி லாட் சைஸ், அந்த லாட் சைஸுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டாப் லாஸ், இத தெளிவா வச்சு ட்ரேட் பண்ணி பாருங்க. ஒரு $100 இருக்கிற கேபிட்டல் கூட $100 இருக்க கேபிட்டல் கூட, நீங்க ட்ரேடுக்கு 1/4%, 1/2%, நான் பிகினரா வரக்கூடியவங்களுக்கு 0.10% ரிஸ்க் எடுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியே நீங்க சின்ன சின்னதா பிராக்டிஸ் பண்ணுனீங்க அப்படின்னாலும், ஒரு $100 வச்சுட்டு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் எடுத்தாலும், உங்களுடைய ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், உங்க கேபிட்டல் $100 ஒரு ட்ரேடுக்கு 1% எடுத்தீங்கனாலும் கிட்டத்தட்ட 4 டூ 5 மாசம் அந்த அக்கவுண்ட்ட வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அது 5 மாசத்துக்கு மேலேயே போகும் கிட்டத்தட்ட. அந்த $100 வச்சு நான் சொல்றேன். ஓகேங்களா? எப்புட்றா அந்த கால்குலேஷனு $100 வச்சு 1% ரிஸ்க் எடுத்தா, அ 100 ட்ரேடு தானே போட முடியும். அப்படி யோசிக்காதீங்க. கால்குலேஷன் வேற மாரி வரும். திங்க் பண்ணி பாருங்க. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, உங்க கேபிட்டல லாஸ லிமிட் பண்ணுனா மட்டும் தான் நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்? ட்ரேடிங் அப்படின்றது அன்பிரெடிக்டபிள். பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எந்த கண்டிஷன்லயும் உங்களுக்கு ஆப்போசிட்டா போகும். இந்த விஷயத்த நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நீங்க ட்ரேடே போடணும். அப்போ நீங்க எந்த அளவுக்கு அக்யூரேட்டா அந்த ஒரு லெவல்ஸ் ஆர் பிரைஸோட டைரக்ஷன பிரெடிக்ட் பண்றதுக்கு நீங்க தயாராகணும். அப்படி தயாரானாலும் மார்க்கெட்டுக்கு நான் இவ்வளோ தான் பணம் குடுப்பேன் அப்படின்றது. லாஸ்னா நான் இவ்வளோ தான்டா பண்ணுவேன். இதுக்கு மேல நீ என்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. அதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும்? உங்களுடைய கேபிட்டல்ல நடக்கக்கூடிய ஒரு பேரழிவு. அத தடுக்கும். பேரழிவு அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி 1,00,000 கேபிட்டலுக்கு ₹2,000 ரிஸ்க் போற இடத்துல 20,000, 30,000 லாஸ் ஆகுறத தவிர்க்கலாம். உங்களுடைய எமோஷனல் டிசிஷன்ஸ தடுக்கும். உங்களுடைய ட்ரேடிங் பிளான் மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்கள சைக்காலஜிக்கலா பாதிக்காம இருக்கும். ஏன்னா, எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க. அப்போ அந்த மணி அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல ப்ளே பண்ணுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ மார்க்கெட்ல கொண்டுட்டு வந்து நீ சேவ் பண்ணி வச்சிருக்க பணத்த முழுசா ரிஸ்க் எடுத்து தேவையில்லாத உங்களுக்கு நிரூபணம் இல்லாத ப்ராஃபிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றத விட, மார்க்கெட்டுக்கு நான் இவ்வளோ தான்டா குடுப்பேன் அப்படின்ற ஒரு டிசிஷனோட ப்ராப்பரான ட்ரேடிங் பிளானோட ட்ரேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க லாஸ லிமிட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல நம்ம பேசுனது கம்ப்ளீட்டா ஒரு ட்ரேடர் ஸ்டாப் லாஸ் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சில சைக்காலஜிக்கல் டிப்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அல்லது நீங்கள் இனிமேல் தான் ட்ரேடிங் ட்ரை பண்ணி போகிறீங்க, ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ட்ரேடிங் பிளானை கிரியேட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் ஆர் உங்களுடைய கருத்துக்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நம்ம கம்யூனிட்டி இருக்குது. கம்யூனிட்டிக்கான லிங்க் எல்லாமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணி அங்கே உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஸோ இது தவிர வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய பிரச்சனைக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணி கூட சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ நீங்கள் தெளிவாக ட்ரேடிங் கற்றுக்கிட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரேடர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.